வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஜிலேபி பண்ண போகிறோங்க. அதுவும் வெறும் இட்லி தோசை மாவு வச்சு தாங்க பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸிங்க. 10 நிமிஷத்தில் இந்த ஜிலேபி வந்துட்டு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம கடையில் வாங்குகிற ஜிலேபி போலவே ரொம்ப ஜூஸியாக டேஸ்டியாக இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் அந்த ஆல்ங்கிற சிம்பிளை டச் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிடுவோம். இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணுங்க. லைட்டாக கலரி விட்டுருங்க. இந்த பாகு வந்துட்டு ஒரு கம்பி பதம் வரணுங்க. அப்போ தான் ஜிலேபி பண்ணுறதுக்கு இந்த ஜீரா வந்துட்டு கரெக்டான அளவில் இருக்கும். பாகு இந்த பதம் வர்ற மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 4 ஏலக்காய் பவுடர் பண்ணதை ஆட் பண்ணிக்குவோம். இதில் ஒரு 5 ட்ராப் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் பாகு கெட்டித்தன்மை படாமல் இதே பதத்தில் இருக்குங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். மாவு புளிக்கக்கூடாதுங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவில் தான் பண்ண நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிடுவோம். 1/4 ஸ்பூன் ஆப்பச்சோடா, ஃபுட் கலர் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு. நம்ம ஸ்வீட் பண்ணும் பொழுது அந்த சுவையை வந்துட்டு கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்குங்க உப்பு சேர்த்தா. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருவோம். இட்லி மாவும் உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இது போல் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் வந்துட்டு ஜிலேபி புளியறதுக்கு வந்துட்டு கரெக்டான பதத்துக்கு வரும். இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணுங்க. இந்த மாவை நம்ம பால் கவரில் தாங்க ஊற்றி ஜிலேபி புளிய போகிறோம். உங்ககிட்ட சாஸ் பாட்டில் இருந்துச்சுன்னா அந்த டப்பாவில் போட்டு புளிஞ்சுக்கலாம். நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாவு எல்லாத்தையுமே நம்ம பால் கவரில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நல்லா டைட்டாக சுற்றி விட்டு ரப்பர் பேண்ட் போட்டு விட்ருங்க. நல்லா டைட்டாக சுற்றிடுங்க. இது போல் நல்லா டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டு இந்த கார்னரை வந்துட்டு சின்னதாக ஒரு ஓட்டை வர்ற மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் சின்னதாக இருக்கணுங்க. நம்ம ஜிலேபி புளியிற பதத்துக்கு இருக்கணும். இதே போல் ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஜிலேபி சுற்றுறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இதே போல் ஒவ்வொரு ஜிலேபியாக சுற்றி எடுத்துருங்க. நல்லா கரெக்டாக வரும். நமக்கு மாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா இது போல் வராதுங்க. இப்படியே பிரிஞ்சு போயிடும். மாவு வந்துட்டு நல்லா கெட்டித்தன்மையாக இருக்கணும். 2 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமா மறுபக்கம் திருப்பி போட்டுருங்க. அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வெந்து கிடைக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ எல்லாமே சுட்டு எடுத்தாச்சுங்க. 1 கப் இட்லி மாவில் நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்குது. இது போல் உடைக்கிற மாதிரி பதத்தில் இருக்கணும் ஜிலேபி. இப்போ இதை ஜீராவில் போடணும். ஜீராவில் போடுறதுக்கு முன்னாடி ஜீரா வந்துட்டு சூடாக இருக்குதான்னு பார்த்துங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும் பொழுது போட்டு எடுக்கணும். ஜீராவில் போட்டு ரொம்ப நேரம் ஊரெல்லாம் வைக்க வேண்டாங்க. ஒரு 1 நிமிஷம் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஜிலேபியை வந்துட்டு பிரட்டி எடுக்கணுங்க. இது போல் எல்லா பக்கமும் அந்த ஜீரா வந்துட்டு படுற மாதிரி நல்லா வந்துட்டு ஒவ்வொன்றா பிரட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஜீரா வந்துட்டு உள்ளே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறோம். உள்ளே நம்ம உடச்சி சாப்பிடும் பொழுது ஜீரா உள்ளே ஜூஸியாக இருக்கும். வெளியில் வந்துட்டு ஜிலேபி வந்துட்டு நல்லா கிறிஸ்பாக இருக்குங்க.
இது போல் ஒரு நிமிஷம் பெரட்டி எடுத்துட்டு எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. சூப்பரான ஜூஸியான ஜிலேபி நம்ம இட்லி மாவு வச்சே வீட்லேயே ரெடி பண்ணிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் மேலும் சிம்பிள் ரெசிபீஸ் வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.